அப்ப ஈடேற்றத்தை தரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா, முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், மனுஷன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் பிறந்தீங்க, நீங்க ஏன் இறந்து போறீங்க, இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேளுங்களேன். நீங்க கலெக்டர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, ஜனாதிபதிட்ட போய் கேட்டாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா எந்த மனிதனாலும் இதற்கான பதிலை சொல்ல முடியாது. ஏன் தெரியாது. இது யாரு சொன்னாதான் தெரியும், அல்லாஹ் சொன்னாதான் தெரியும். அதை தெரிந்து கொண்டவர்கள் தான் நாம. அப்ப நம்ம அந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களை, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம அதிகமான முக்கியத்துவம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வியிலேயே ஒரு நாளோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். மனிதர்களுக்கு இந்த உலகத்துல நமக்கு அடிப்படையாக வாழ்வதற்கு என்ன தேவை? எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இயற்கை மார்க்கத்துல ஒரு மனிதனாகத்தான் வெளியே வர்றாங்க. அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ மஜூசிகளாகவோ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மாற்றப்படுறாங்க. அப்ப இயற்கை மார்க்கம் என்பது என்ன? இஸ்லாம் தான் இயற்கை மார்க்கம். அதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். சரி, எது பயனுள்ள கல்வி? இப்ப பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும்னாக்கா நம்ம மூளை எப்படி செயல்படுதுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்ப நம்ம மூளை தகவலை சேமிச்சு வைக்கணும்னா, எது ரொம்ப முக்கியமானது நாம ஃபீல் பண்றோமோ அதை மட்டும் தான் நம்ம மூளை ஸ்டோர் பண்ணி வைக்கும். தேவையில்லாதது என்று எதெல்லாம் நம்முடைய மூளை நினைக்கிறதோ அதெல்லாம் ஆட்டோவா டிலீட் பண்ணிடும், சேமிச்சு வைக்காது. எது ரொம்ப தேவையானது என்று நாம் நினைக்கிறோமோ அதை மூளை சேமிச்சு வச்சுக்கும். ஒரு நடிகர் என்ன செய்யறாரு, தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு அறியப்பட்ட நபராக இருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத காசே இல்ல, கோடிகள்ல குளிக்கிறார். இப்ப எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, அந்த காசை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கணும்ல. அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு 10% கூட நிம்மதியா இல்லைங்கிறார். அப்ப அந்த காசு அவருக்கு யூஸ் ஆச்சா? யூஸ் ஆகலை. பணத்தை வச்சுன்னா அவுச்சியா திங்க முடியும்? பணங்கிறது தேவைக்கு தானேங்க. அது பாட்டுக்கு என்ன செய்யுது, நகையா வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ள மௌத்தா போயிருச்சு, அந்த ஒரு பிள்ளைக்கு தானே எல்லாமே சேர்த்து வைக்கிறாங்க. இப்ப அந்த நகையை வச்சு என்ன செய்யறது? இப்படி நம்ம சகோதரருடைய ஒரு புள்ள மௌத்தா போயிருச்சு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு கட்டத்துல என் வீடு வாசலாம் வித்துட்டு நான் எங்கேயாவது போயிடலான்னு பாக்குறேன். ஏன்பா இப்படி பேசுறீங்க, இருந்த ஒரு புள்ள மௌத்தா போயிருச்சு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, என் கடையில நான் விட்டுற போறேன். என்னங்க தெரியும் கடை தண்ணியை விடுறீங்க, நல்லா தூகன்னு ஓடிக்கிட்டு இருக்கேங்க. இல்லைங்க பையன் சரியில்லைங்க. அவ பாருங்க, ஒரு மனிதனுக்கு எல்லாமே சேர்ந்து இருந்தாதான் அவன் நிம்மதியா இருப்பான். பணமும் இருக்கணும், ஆரோக்கியமும் இருக்கணும். இப்ப எல்லாமே காசு பணம் எல்லாமே இருக்குங்க. வீட்டுல கேன்சர் வந்துருச்சு, இப்ப நிம்மதியா இருப்பாங்களா? 50 பவுன் நகை இருக்கு, வைர கம்மல் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, பிளைட் சொந்தமா ஹெலிகாப்டர் கூட வச்சிருக்காங்க. ஆனா கேன்சர் இருக்கு, இப்ப நிம்மதியா இருப்பாங்களா? இருக்க முடியாத. அப்ப நீங்க கவனிங்க, ஒரு மனிதனுக்கு ஒட்டுமொத்தமாக பலதும் தேவைப்படுது. ஆனா அடிப்படையில் என்ன தேவைப்படுது? நிம்மதி தான் தேவைப்படுது. ஆரோக்கியமா இருக்கும் போது தான் புள்ள மௌத்தா போயிடும். அவர் ஆரோக்கியமா தான் இருக்காரு, புள்ள மௌத்தா போயிருச்சே. அப்ப அடிப்படையில் எது வேணும்னா நிம்மதி தான் வேணும். நிம்மதி தான் வேணுங்கிறதே தெரியாம நம்ம இவ்வளவு காலம் போயிடுச்சு பாருங்க. முதல்ல எதை தேடணுங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தங்க தேடுறாங்களாங்க, தேடுறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்? எதை தேட போறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. முதல்ல மனிதர்களாகிய நமக்கு எது தேவை என்று சொன்னால் நிம்மதி தான் தேவை. அதுதான் நம்ம எல்லாருமே விரும்புறோம். உண்மையா இல்லையா? காசு வந்தாலும் காசு எதுக்கு நீங்க கேளுங்களேன். காசு இருந்தா நல்ல சொந்தமா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு 4 வீட்டை வாடகை விட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். அப்ப அதுல என்ன சேருது? நிம்மதி சேருதா இல்லையா? ஆரோக்கியம்ன்றீங்க, ஆரோக்கியமா இருந்தா என்ன? ஏங்க ஆரோக்கியமா இருந்தா நிம்மதியா இருக்கலாங்க. நீங்க எதை சொன்னாலும் அதுக்குள்ள எதை ஆட் ஆயிக்கும்? நிம்மதி ஆட் ஆயிக்கும். சரி, இப்ப பயனுள்ள கல்வி என்று சொன்னால் எந்த கல்வி உங்களுக்கு நிம்மதியை தருமோ அதான் பயனுள்ள கல்வி. ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை இப்ப நாம கண்டுபிடிக்கிறோம். இப்ப மனித சமுதாயம் எந்த கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் தராங்க? ஏன் தராங்க? பணம் வரும். நீங்க கேட்கிற ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறான், ஆனா வேலையே கிடைக்காதுனாக்க இன்ஜினியரிங் படிப்பாங்களா?
டாக்டருக்கு படிக்கிறாங்க, ஆனால் 5000 ரூபா தான் டாக்டருக்கு சம்பளம்னா டாக்டருக்கு படிப்பானா? ஐடிக்கு படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஏஐன்னு படிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு 5000 ரூபா தான் சம்பளம், 10000 ரூபா தான் சம்பளம்னாக்கா அதை எவனா படிப்பானா? படிக்க மாட்டான். அப்ப ஒட்டுமொத்த கல்வியினுடைய பின்னணியாக எது இருக்குது அப்படின்னா பணம் தான் இருக்கு. நீங்க பேரண்ட்ஸ் வந்து கேளுங்களேன், நீங்க ஒரு பேட்டி மாதிரி எடுத்து பாருங்க. இப்ப நாம் சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பகுப்பாய்வு செய்து நீங்க மக்கள்கிட்ட போய் வந்து கேளுங்க. அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க மைண்ட் செட்ல எப்படி வளர்ப்பாங்கன்னா, ஏய் நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சாதான் உனக்கு என்ன செய்யும், நல்ல வீடு கிடைக்கும், சொந்தமா கார் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த கல்வி சிஸ்டமே எடை மையமாக வச்சிருக்கு, பணத்தை மையமாக வைத்து இருக்கின்ற, நிம்மதியை மையமாக வச்சு இல்லை. அப்ப பணத்தை வச்சுதான் ஒரு கல்வி சிஸ்டமே உருவாகி இருக்கின்றது என்று சொன்னால், பணத்தை சம்பாதிப்பதற்காக பெற்ற கல்வியை வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. பலருடைய வாழ்க்கை இடையிலேயே இடைநிற்றம் ஏற்பட்டு கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடுறாங்க. பொண்டாட்டி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சிதைந்து என்ன செய்யறாங்கன்னா, காசு பணம் இருக்கு கொட்டி கொட்டி, ஆனா என்ன இல்லை, ஒரு நிம்மதி அவர்களிடத்துல இல்லை. அப்ப நிம்மதிக்கான வழி என்ன என்பதை அவர்களால் கண்டறிய முடியவில்லை. தடுமாறக்கூடிய நிலையை நாம வந்து பார்க்கிறோம். இந்த உலக கல்வியை பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து பயணிக்கிறாங்கல்ல, அவங்க காசு தான் நோக்கம் என்ற அடிப்படையில் ஒரு டாக்டர் வந்து உருவாகிறாங்க. சில சேவை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பணம் தான் நோக்கம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கல்ல, வந்தவன்ட்ட அவனுக்கு தெரியாமே கிட்னியை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா 2 கிட்னி இருக்குல்லங்க, ஒரு கிட்னி இருந்தாலும் ஒருத்தன் வாழ முடியும். அவன் டாக்டர் என்ன பண்றான், எனக்கு காசு வேணும், வயிற்று வலிக்குதுன்னு ஒருத்தன் வந்தானா அவனுக்கு தெரியாம அவன்கிட்ட கிட்னியை எடுத்துடுறாரு. 50-100 ரூபா திருடன் தனி, ஒரு கிட்னியவே திருடுறான இவன் திருடுறான். இவனுக்கு என்ன வேணும், இவனுக்கு பணம் வேணும். பணம் என்று சொன்னால் அதற்காக நான் எந்த எல்லைக்குமே போக தயார் என்ற நிலை நாட்டில் நடக்குதா இல்லையா? அடுத்து என்ன செய்யறான், ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் இறந்து போன ஒருவர்களை உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் தரான். 2 நாள் அவங்க ஐசியூல இருக்காங்க, யாரும் போய் பார்க்க கூடாது என்று 15 லட்சம் 20 லட்சம் பில்லை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. மருந்து எடுத்துட்டு போவாங்க, ஊசி எடுத்துட்டு போவாங்க, இப்படி ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க, நான் காப்பாத்திரோன்றாங்க. எப்படியா பணத்தை கட்டுங்கன்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில் எதை கொடுப்பாங்க, டெட் பாடியை தான் கொடுப்பாங்க. அப்ப இவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன, இங்க பணத்தை சம்பாதிக்கும். இடையில வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து இடிஞ்சு விழுவுது சென்னையில, முகலிவாக்கம்ன்ற இடத்துல ஒரு பெரிய பில்டிங் வந்து இடிஞ்சு விழுவுது. ஏன் இடிஞ்சு விழுந்துச்சு அப்படிங்கறத என்ன செய்யறான், கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த பில்டிங்க்குன்னு போட வேண்டிய திக்னஸ் கம்பி இருக்குல்ல, அந்த சைஸ்ல கம்பி போடலையாம். அப்ப அதுல ஒருத்தன் என்ன செய்யறான், ஃப்ராடு வேலை பண்றான். அதுல எத்தனை பேர் சாவுறான், அதுல பல ஏழை கூலி தொழிலாளிகள் இறந்து போன காட்சியை நாம வந்து பார்க்கிறோம். தார் ரோடுன்னு போடுறவன் யாரு, இன்ஜினியர் தான் போறான், இன்ஜினியர் தானே செக் பண்றான். ஆனா அந்த ரோடு என்ன ஆகுதுனாக்கா கொஞ்ச நாள் பேந்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாம போயிருது. அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பால் பவுடர்ல கலப்படம் பண்றான், பால்ல கலப்படம் பண்றான், உணவுல கலப்படம் பண்றான். எந்த உணவினால் கேன்சர் ஏற்படுமோ அதுல என்ன செய்யறான், கேன்சருக்கு உண்டான அனைத்தும் வரும் என்பதை தெரிந்தே கலப்படம் பண்ணுகின்றான் என்று சொன்னால் இவனுடைய கல்வி சிஸ்டம் எப்படி இருக்கு, மனித நேயத்தை பற்றியோ மனித சமுதாயத்தை பற்றியோ அவர்கள் கவலையே கிடையாது. எனக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்ய தயார் என்கின்ற எல்லைக்கு இன்றைக்கு மனித சமுதாயம் போனதுக்கே காரணம் என்னவென்று சொன்னால், இதுல சில நல்லவர்களும் இருப்பாங்க, நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சாரார், ஒரு பெரும்பகுதியினர் இப்படி இன்னைக்கு ஆகிவிடக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது பயனுள்ள கல்வியா? நீ பிஏ படிச்சானே, எம்ஏ படிச்சானே, டாக்டர் படிச்சானே, இன்ஜினியர் படிச்சானே, என்னைக்கு பிற மனிதர்களை நீ ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாயோ அது பயனுள்ள கல்வியா? பயனுள்ள கல்வி இல்லை. எது பயனுள்ள கல்வி?
என்று சொன்னால் எந்த கல்வி நமக்கு நிம்மதியை தருமோ, எந்த கல்வி சமுதாயத்துக்கு நன்மையை தருமோ அதுதான் பயனுள்ள கல்வி. சரி, இந்த பயனுள்ள கல்வி என்னங்கிறத நம்ம விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தன் ஒழுக்கமாவே வாழ்றான்னு வச்சுக்குவோமே, அவன் திருடு பண்ணல, பொய் பண்ணல, பித்தலாட்டம் பண்ணல, அவன் கரெக்டா படிச்சான், நேர்மையா தான் இந்த உலகத்துல வாழ்றான், வாழ்ந்து மௌத்தா போறான்ல, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியல, அல்லாட்ட போய் நிக்கிறான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல, அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? காசை சம்பாதிச்சிருப்பான், பணத்தை சம்பாதிச்சிருப்பான், வீடை கட்டியிருப்பான், நல்லவனா கூட இருந்திருப்பான். நல்லவன் என்று நாம் சொல்வது எந்த அடிப்படையில? உலக வாழ்க்கையில. கரெக்டா சொன்னீங்க. உலக வாழ்க்கையில நல்லவன்ற பேரை கூட எடுத்திருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் நல்லவனா? அவன் அல்லாஹ்வை அறியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். அல்லாஹ்னா யாருன்னு தெரியல, இந்த வாழ்க்கைனா எதுக்குன்னு தெரியல, மரணம்னா என்னன்னு தெரியல, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றது தெரியல. இதை எதுவுமே கத்துக் கொடுக்காத ஒரு கல்வி இருக்குல்ல, அது பயனுள்ள கல்வியா? அப்ப இதெல்லாம் பயனற்ற கல்வி என்று நம்ம எதை இப்ப விளங்கிக்கிறோமோ இதை நோக்கித்தான் சமுதாயமே படையெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் இருக்காருல்ல, அவரு ராக்கெட்டே விட்டாரு. ஆனால் அவர் சங்கராச்சாரியார் காலில் போய் விழுந்து கிடக்கிறார். ஏன்? ராக்கெட் விடுற அளவுக்கு என்ன இருக்கு? மூளை இருக்கு. அணுசோதனை பொக்ரான்ல வச்சு அணுசோதனை நடத்தக்கூடிய அளவுக்கு மூளை இருக்கு. ஆனால் எது இல்லை? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், வேறு யாருக்குமே செய்தா செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படை அறிவு இல்லையே. அப்ப இந்த 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 கல்வியெல்லாம் என்ன ஆகும்? வீணா போய் எந்த வகையிலும் என்ன செய்யாது, அவர்களுக்கு பயனளிக்காது. அப்ப பயனுள்ள கல்வி என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் ஒருவனுக்கு எது நிம்மதியை தருமோ, எது ஒருவனுக்கு ஈடேற்றத்தை தருமோ அதுதான் பயனுள்ள கல்வி. அந்த கல்வியை போதிப்பது தான் நம்முடைய ஜமாத்தினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அதை சொல்வதற்காகத்தான் நபிமார்களும் வந்தார்கள். நான் கேட்கிறேங்க, இப்ப குர்ஆன் ஒண்ணு இருக்குங்க, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான், இதை பத்தி ஒருத்தருக்கு தெரியவே இல்லை, அவர் இந்த உலகத்துல வாழ முடியுமா இல்ல செத்துருவாரா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது இருப்பாங்களா நான் முஸ்லீம்? அவங்க பேர் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்க போய் கேளுங்க, அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமான்னு கேளுங்க, தெரியாதும்பாங்க. உதாரணத்துக்கு குர்ஆனை நீங்க படிச்சீங்களான்னு கேளுங்க, தெரியாது. ஹதீஸ் தெரியுமா? ஹதீஸா அப்படின்னா என்னதுன்னு கேட்பாங்க. இப்ப அல்லாஹ்னா யாருன்னு தெரியல, குர்ஆன்னா என்னன்னு தெரியல, ஹதீஸ்னா என்னன்னு தெரியல, இறை தூதர்னா என்னன்னு தெரியல. உஷா உயிரோட வாழ்றாங்களா செத்து போயிட்டாங்களா? சில நேரங்களில் நம்மளோட உஷா நல்லா இருப்பாங்க. பல பேர் என்ன செய்யறாங்க, நீதிபதியா இருக்காங்க. குர்ஆனை படிச்சுட்டா போய் நீதிபதியா இருக்காங்க இல்ல. இப்ப ஹதீஸ படிச்சுட்டா எல்லாரும் வந்து கலெக்டரா இருக்காங்க இல்ல. கோடி கோடியா சம்பாதிக்கிற அம்பானி அதானி யாரை கும்புறாரு? அல்லாஹ்வையா கும்புறாப்புல? பணம் கொட்டுதே, அருள்மலை எங்க பொழியுது? வாங்க, இப்ப எவ்வளவு காசு வருதுன்னே அவனுக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க இருந்து தான் காசு வருது தெரியாத அளவுக்கு பணம் கொட்டுது. அவங்க யாரை வணங்குறாங்க? அவங்க டெய்லி தகஜ தொழுது தொழுது அல்லாட்ட அம்பானி பொண்டாட்டியும் அம்பானியும் சேர்ந்து துவா செஞ்சு பணமா கொட்டுதா? அப்ப இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் வாழ்வதற்கு, வார்த்தையை நல்லா கவனிக்கணும், வாழ்வதற்கு அல்லாஹ் தேவையில்லை, குர்ஆன் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை, எந்த ஒன்றும் அவன் அறிவே போதுமானது தானே, அதனால தான் வாழ்றான் அவன். இதெல்லாம் இல்லாட்டி வாழவே முடியாதுன்னா இதன் பக்கம் வந்திருப்பான். என்ன அறிவு எனக்கு போதுன்னு அவன் சொல்றான், என் திறமையால் வந்துச்சுன்னு அவன் சொல்றான். அப்படிதானே? சரி, அப்படி வாழ்றான்ல, அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவன் நிம்மதியா இருக்கானு போய் அவன்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா இருக்க. கோடி கோடியா காசு, ஏன்னா அது அல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விட்டு விடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையை நான் நெருக்கடிக்கு உள்ளாக்கி விடுவேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ வாழ்வார்கள், காசு பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்க. அது வேணும்னா எங்க வரணும்? இங்கதான் வந்தாகும். இந்த உலகத்தில் அவர்கள் நம்மை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சொர்க்கம் பாரு, மூமினுக்கு சிறைச்சாலை, மறுமைதான் நமக்கான இலக்கு.
மறுமையில தானே அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தர இருக்கிறான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவர் எதை ஈமான் கொண்டிருக்காங்க? ரெண்டு வாழ்க்கை இருக்கு நம்பி இருக்காங்க. அவங்க எதை நம்புறாங்க? ஒரு வாழ்க்கை இருக்கு நம்புறாங்க. இதுதாங்க ரொம்ப அடிப்படையான விஷயம். அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றான். அதை ஏத்துக்கிட்டவங்க தான் இங்க நாம இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், அப்படிதானே? அப்ப அந்த மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒண்ணு, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒண்ணு. இந்த ரெண்டு வாழ்க்கையில அவன் என்ன சொல்றான்? இந்த வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்றோம் சாகுறோம், இருக்க வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் என்று ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, அப்படிதானே? நாம என்ன சொல்றோம்? எப்பா இந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, மௌத்தா போன அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இந்த ரெண்டு வாழ்க்கை எது சிறந்த வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? அற்பமானது நல்லா சொல்றான். உங்களை ஒருத்தரா சொல்லுங்க. இவங்க சொல்றாங்க வீணும் விளையாட்டுன்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அற்பமானதுன்றீங்க. வேற யாரு என்ன சொல்றது? உலக வாழ்க்கையை பத்தி வேற என்ன சொல்லுது இஸ்லாம்? சிறைச்சாலை யாருக்கு? மூமின்களுக்கு. அடுத்து வேற என்ன சொல்லுது? வழிபோக்கனை போல இந்த உலகத்துல இருக்க வேணும்னு சொல்லப்படுது. வேற என்ன இருக்கு? கொசுவோடைய ரெக்கைக்கு, மாஷா அல்லாஹ், கொசுவோடைய ரெக்கைக்கு சமமானது. ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறந்து போன காது அறுபட்ட ஒரு செத்து போன ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதோடைய மதிப்பு என்ன கேட்டுவிட்டு சொன்னார்கள், இதை நாங்க விலை கொடுத்து வாங்க மாட்டோம், எங்கள்கிட்ட எந்த மதிப்பும் இல்லை என்று சொன்னார்கள். இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு சமமானது என்று சொன்னார்கள். இப்படி அல்லாவே திருக்குறான்ல பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கைக்கு நான் உதாரணம் சொல்றேன். அது வானத்திலிருந்து பொழிகின்ற மலையை போன்றது, பூமியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்கள் எல்லாம் என்ன செய்து அது கவர்ச்சியாக வளர்கின்றது, பிறகு அது காய்ந்து சருகுகளாக ஆகிவிடுகின்றது, காற்று அதை அடித்து சென்று விடுகின்றது. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது பார்க்க கொஞ்ச நாளைக்கு கவர்ச்சியா இருக்கும், ஒண்ணும் இல்லாம போயிடும். இதுதான் உலக வாழ்க்கை என்பதை ஒரு மூமினான பெண் தன்னுடைய உள்ளத்திலே ஏந்தி கொண்டாள் என்று சொன்னால், இது உண்மை என்பதை உறுதியாக நம்பிவிட்டாள் என்று சொன்னால், அவருடைய கவனம் எதை நோக்கி திரும்பும்? அதுக்கு என்ன தேவை அதை கத்துக்கிறதாங்க பயனுள்ள கல்வி. இந்த உலகத்துல ஒருத்தர் சம்பாதிக்க கத்துக்கிட்டாருங்க, அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த கல்வியை உலகத்துல பயனாக்கி அது மறுமைக்கும் பயனாக்குறாங்கல்ல, சக்சஸ், பயனுள்ள கல்வி. உலகத்தை மட்டுமே மையமாக வைத்து இங்கேயே சம்பாதிக்கணும், இங்கேயே வீடு கட்டணும், இங்கேயே நாம நிரந்தரமாக இருக்க போறோம் என்ற எண்ணத்திலே நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது ஒரு கட்டத்தில் காணல் நீராக அழிக்கப்பட்டு விடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் அதற்கு இருக்காது. அப்ப ஈடேற்றத்தை தரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குன்னா, முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், மனுஷன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் பிறந்தோம், ஏன் சாகிறோம், செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறோம், இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டது, நீங்க ஏன் பிறந்தீங்க, நீங்க ஏன் இறந்து போறீங்க, இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேளுங்களேன். நீங்க கலெக்டர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, ஜனாதிபதிட்ட போய் கேட்டாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஏஐட்ட போய் கேட்டா கூட அது மார்க்கம் சம்பந்தமான விஷயம் அப்டேட் கொடுத்ததுனால சொல்லுது. எந்த மனிதனாலும் இதற்கான பதிலை சொல்ல முடியாது. ஏன் தெரியாது. இது யாரு சொன்னாதான் தெரியும்? அல்லாஹ் சொன்னாதான் தெரியும். அதை தெரிந்து கொண்டவர்கள் தான் நாம. அப்ப நம்ம அந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களை, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம அதிகமான முக்கியத்துவம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி நீங்க ஒரு நாளோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப அல்லாஹ் இருக்கான், கல்வியுடைய அவசியத்தை சொல்றேன். அல்லாஹ் கேட்ட பிரார்த்தனை செஞ்சா கொடுப்பானா இல்லையா? கொடுப்பான்ல. நம்ம அல்லாஹ் வணங்குறது எதுக்காக? இல்லைங்க, நான் போய் ஒரு கல்லை வச்சு என்ன செய்யறேன் கேட்கிறேன், இப்ப இந்த கல் எனக்கு தருமா? நான் ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்கிறேன், இந்த மரம் எனக்கு தருமா? தராது. இப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் தருவான்ல. அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு எந்த பதிலும் அளிக்காத, அதுகிட்ட போய் நீ ஏன்பா கேட்கிற? நான் பிரார்த்தனை செஞ்சா பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மள எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சிருக்கோம்ல, அல்லாஹ் பிரார்த்தனை செய்தால் பதில் அளிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான்ல. நான் ஒரு கல்லுகிட்ட கேட்டா அது கடவுள் இல்லை என்பதற்கு ஆதாரமே அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருக்கிறான். நீ பிரார்த்தனை செய்யப்பா அது உனக்கு பதில் அளிக்குதான் கேட்கிறான், அப்ப அது கடவுள் இல்லை. அல்லாஹ் தன்னை இறைவன் என்று நிலை நிறுத்துவதற்கே எதைத்தான் ஆதாரமா காட்டுறான்? நீ என்கிட்ட கேட்டா நான் பதில் அளிப்பேங்கிறான். இது ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் உங்களுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் எந்த பதிலுமே இல்லைன்னு சொன்னா நமக்கு டவுட் வந்துருமா வராதா?
அப்ப அல்லாஹ் வந்து எந்த ரூட்ல பதிலளிப்பான். இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதி போட்டீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதுல வரும்? பேப்பர் மூலியமா வந்து உங்க வீட்டுக்கு வந்துடும். நீங்க பேங்க்குக்கு டெபிட் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்னாக்க டெபிட் கார்டு வந்து போஸ்டர்ல வந்துடும். பல மெத்தட் இருக்குல்லங்க, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, போஸ்டலு, சத்தம் முடியுமா, சவுண்ட் எதுவும் வருமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசினாலுங்க அசரீரி மாதிரி, அப்படி ஏதாவது சவுண்டு கேட்க போதா? எந்த ரூட்ல அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிச்சிருக்கான்? ஆமா, அல்லாஹ் எப்படி எனக்கு பதில் அளிப்பான்? அப்ப இது தெரியாம நம்ம இவ்வளவு காலம் பிரார்த்தனை செஞ்சிருக்கோம் பாருங்க. இது எவ்வளவு ஒரு அடிப்படையான விஷயம். இது தெரியாமையே நம்ம இவ்வளவு காலமா நம்ம கேட்கிறோம். பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே உதிப்பாட்டலை கொடுப்பான். உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு 2 மாப்பிள்ளை வந்துருச்சு. திருவள்ளிக்கேணில இருந்து ஒரு மாப்பிள்ளை, ஜாம்பஜார்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை, 2 பேருமே நான் கட்டிக்கிறேங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? 2 பேருக்குமே கட்டி கொடுக்க முடியாது. இப்ப என்ன செய்யுதுன்னா மார்க்கம் சொல்லுது, இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை தொழுங்க. இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை அல்லாட்ட நம்ம கேட்டோம்னா நம்ம உள்ளத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்குமார்களை கொண்டு உதிப்பாட்டலை போட்டுருவோம். இப்ப நீங்க இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றீங்க தாவா பணி தான் சிறந்தது, மறுமைக்காக வாழ வேண்டும், மறுமையே நம்முடைய லட்சியம், இந்த உலகம் அற்பமானது, கொசு இறக்கைக்கு சமமானது, செத்த ஆட்டுக்கு சமமானது, அப்படியே என்ன செய்யாச்சுன்னா பயங்கரமா வீராவாசனம் நம்ம எல்லாம் சிலர் பேசிட்டோம்னு வைங்க. உதாரணத்துக்கு வெளியே போனோம்னா அல்ல ஒரு சோதனை கொடுப்பான். இந்த சோதனையில மறுமைக்காக நாம் இருக்கிறோமா, இந்த உலகத்தின் பக்கம் சாயிரமான்னு செக் பண்ற மாதிரியே ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்துருவான். உதாரணத்துக்கு சொல்றேன், வந்துதான் ஆகணும்னு இல்லை, வரலாம். இப்ப இந்த சோதிச்சு தான் அல்லாஹ் வந்து நம்மள அறியணும்ன்ற பலகீனத்துல அல்லாஹ் இருக்கானா? அப்புறம் எதுக்கு அல்லாஹ் நம்மளை பத்தி தான் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியுமே. நம்மள பலரும் என்ன நினைக்கிறோம்னா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சோதிக்கிறான்னு நினைக்கிறோம். அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியுமே, சோதனை கொடுக்காம நம்மளை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியுங்க. நம்ம வாழ்றோம்ல, நம்ம மௌத்தா போற வரைக்கும் நம்ம என்ன சேட்டையெல்லாம் பண்ணுவோம்னு அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். நம்ம நல்லது செய்வோமா, கெட்டது செய்வோமா, தர்மம் செய்வோமா, தொழுவோமா, தொழ மாட்டோமா, நாளைக்கு காலையில நம்மள யார் யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுவோம், யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழாம கொரட்டை விட்டு தூங்க போறோம், நம்மள யார் யாரெல்லாம் நல்ல சாலிகான பெண்ணா வாழ்ந்து மரணிக்க போறோம், நம்மள யாரெல்லாம் சேட்டை செய்ய போறோம், எல்லாமே யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அந்த சோதனைங்கிறத எதுக்காகத்தான்? நம்மை பற்றி நாம் நம்முடைய முகத்திரையை அல்லாஹ் கிழிச்சு காட்டிடுவான். இந்தா பெரிய அங்க போய் என்ன செஞ்ச, தாவா தான் பெருசு, மறுமை தான் பெருசுன்னு பேசி அவன் நிலைமை என்னன்னு பாரு அப்படின்னு நல்லா காட்டிடுவோம். இப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஓஹோ, நான் இவ்வளவு பலகீனத்தில் இருக்கிறேனா, இனிமேட்டு நான் என்ன செய்யறேன், நான் என்ன சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ற வாய்ப்பு அந்த சோதனை மூலமா தான் நமக்கு தெரியுது. ஒரு பையன் எக்ஸாம் எழுதுறாங்க, அவன் சொல்லுவான் வீட்டுல வந்து, அம்மா எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டம்மா, அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேம்மா, மார்க் வந்த அப்புறம் தான் தெரியும் அவனுடைய பலகீனம் என்னங்கிறது. அப்ப சோதனைகள் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆனா பலரும் நினைக்கக்கூடியது என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறது அவன் அறிஞ்சிக்கிறதுக்காக. அப்படி கிடையாது. இப்படியாக மார்க்கத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம பிரார்த்தனை செஞ்சா அல்லாஹ் தருவான்னு சொன்னோம்ல, பிரார்த்தனை செஞ்சா அல்லாஹ் தருவான்ட்டு எந்த அல்லாஹ்வை பார்க்கிறோமோ அதே அல்லாஹ் தன் நாடியதை செய்யக்கூடிய, கேட்டாலும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லாஹ் அவன் நாடினா கொடுப்பான். நபிமார்கள் கேட்டதே அல்லாஹ் கொடுக்கலையேங்க. நபிமார்கள் கேட்டதுல கொடுத்ததும் இருக்கு, கொடுக்காததும் இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒன்ன மட்டும் போக்கஸ் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் கேட்டா தருவான், கேட்டா தருவான்னா, கேட்டு தரலன்னா நமக்கு என்ன ஆயிரும்? அல்லாஹ் கேட்டான் தருவான்னு சொன்னே தரலையே, ஒரு ஏமாற்றம் வந்துடும். அல்லாஹ் தன் நாடியதை செய்யக்கூடிய எஜமானன். அங்கதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய இடம் எது? எதுங்க? அவன் எதை நினைக்கிறான் தருவான். ரெண்டாவது அவன் ஞானம் மிக்கவன். ஒருவேளை நான் கேட்டதே சரியில்லாததா இருக்கும். எனக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு வண்டி வேணும்னு கேட்கறேங்க உதாரணத்துக்கு, அந்த வண்டியை வாங்கிட்டு போய் நான் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையினா அல்லாஹ் எனக்கு வண்டியை தருவானா? தரமாட்டான். அப்ப அல்லாஹ் எப்படியாப்பட்டவனா இருக்கான்? ஞானம் உடையவனாக இருக்கிறான். எப்ப நீ தெரியாதனமா கேட்கிற, உனக்கு எது நல்லதுங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப அல்லாஹ் அதை தராம இருப்பதே நமக்கு சிறந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இது மாதிரி மார்க்கத்துல நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம எதை கத்துக்கிறோம் தெரியுமா? இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியலங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்? தெரியலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். தெரிஞ்சிச்சுன்னு சேர்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? மண்டகரம் வந்துடும், பெருமை வந்துடும். ஒவ்வொரு நாளும் நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? தெரியவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியலங்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே தானே? இப்படியாக இந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நாம் கற்க 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 நம்முடைய வாழ்க்கையில பல நிம்மதிகளை அல்லாஹ் தருவார். இப்ப பாருங்க, அபு தல்ஹாவுடைய மனைவி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னாக்கா தெளிவா புரியுன்றதுக்காக, பொதுவா பெண்கள் குழந்தைகள் மீது ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை மௌத்தா போயிட்டாக்கா எவ்வளவு பெரிய சோகமா இருப்பாங்க. சோகமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. எல்லா பெண்களும் இதற்கு உட்பட்டவர்கள் தான். ஆனா அபு தல்ஹா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறாங்க, அவர் போயிட்டு வரதுக்குள்ள குழந்தை மௌத்தா போயிடுச்சு. கேட்கிறாங்க, குழந்தை எப்படி இருக்கு? அவங்க என்ன பதில சொல்றாங்க? முன்பை விட நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னா தூக்கன்றது ஒரு பொய்யும் சொல்லல, உண்மையை தான் சொல்றாங்க. வெளியூர்ல இருந்து வந்த கணவரோடு இல்லற வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். குழந்தை மரணித்த நிலையில் இது சாத்தியமா? இவர்களுக்கு எப்படி இது சாத்தியமாச்சு என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த ஒன்றை அல்லாஹ் எடுத்துக் கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமா நம்பினதுனால தான் அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய அமைதியை கொடுத்திருந்தான். உள்ளத்துல அமைதி இல்லைன்னா இல்லற வாழ்க்கை என்பது சாத்தியமே இல்லை. அப்படிதானே? அப்ப பாருங்க எவ்வளவு மார்க்க தெளிவு. இந்த கல்வி இருக்க போய் தான் அந்த தெளிவு வந்துச்சு. இதை விட எனக்கு சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான் என்ற உறுதி இருந்த காரணத்தினால்தான் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அமைதி இருந்துச்சு. பிறகு கணவர்கிட்ட சொல்றாங்க, அவர் கொதிச்சு எழுற, இதே முன்னாடியே சொல்லல என்று உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட காலையிலே என்ன செய்யறாங்க? கம்ப்ளைண்ட்டை கொண்டு போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விவரத்தை கேட்டுட்டு, உங்க இருவருடைய இல்லற வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று துவா செய்றாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய கல்வி அவசியம். அல்லாஹ்னா யாரும் தெரிஞ்சிருக்கணும், தூதர்னா யாரும் தெரிஞ்சிருக்கணும், குர்ஆன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் யார் என்பதை தெரிந்திருக்கணும். மனுஷன்னா யாரு, பலம் என்ன, பலகீனம் என்ன, கணவன்னா யாரு, பையன்னா யாரு, மாமியார்னா என்ன, நாத்தனார்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன, யாரை எங்க வைக்கணும், இதை எல்லாம் மார்க்கம் நமக்கு கத்து தருது. இந்த உலகத்திலே ஒருவன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் குர்ஆனுடைய போதனைகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை அவன் கை கொள்ளாமல் இந்த உலகத்தில் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு வாழ்க்கைக்கும் ஈடேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த திருக்குர்ஆன். அப்படிங்கறத நாம் என்ன செய்யணும்? உள்வாங்கி கொண்டு மார்க்கத்தை கற்பதற்கு நாம நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே நம்முடைய பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கவங்க என்ன செய்யறாங்களோ அது நம்மளை பாதிக்கும். ஒரு பாத்திரம் இருக்கு, அதை நெருப்புக்கு பக்கத்தில் வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அது சூடாகும்ல. அந்த மாதிரி நாம் யாரோடு பழகுறோமோ அவர்களுடைய இயல்பு நம்மளை பாதிக்கும். நீங்க நல்ல தொழுகையாளிகளோட, நல்ல மார்க்க சிந்தனை உள்ளவர்களோடு, நல்ல பிரச்சார சிந்தனை உள்ளவர்களோடு நீங்க பழகுனீங்கன்னா உங்களுடைய இயல்பும் அந்த மாதிரி மாறும். அப்ப நீங்க தொடர்ச்சியாக நீங்க ஜமாத்துக்கு வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல அந்த மார்க்கத்துடைய சிந்தனைக்கு டெவலப் ஆகுது உங்களுக்கே தெரியாது. அவ்வளவு ஒரு தெளிவை, ஒரு உறுதியை அல்லாஹ் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்துருவான். ஒரு வாழை மரம் இருக்குன்னு வைங்களேன், வாழை மரத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல, தென்னை மரத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, தேக்கு மரத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. வாழை மரத்துக்கு என்ன இயல்பு இருக்கு? வாழை மரத்துல இருந்து வாழைப்பழம் வருது, தென்னை மரத்துல இருந்து வாழைப்பழம் வருமா? வராது. வாழை மரத்தை வச்சு ஜன்னல் செய்ய முடியுமா? முடியாது. ஆனா தேக்கு மரத்தை வச்சு செய்யலாம். ஆனா தேக்கு மரத்துல வாழைப்பழம் வருமா? வராது. அப்பனா என்ன தெரியுது பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இயல்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்ப வாழை மரம் நினைக்குது நான் தென்னை மரம் மாதிரி வளரணும்ட்டு, வளர முடியுமா? முடியாது. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒருவர் வாழை மரம் மாதிரி, அவங்கள்ட்ட அந்த சிறப்பு இருக்கு. ஒருவர் தேக்கு மரம் மாதிரி, அவங்கள்ட்ட அல்லாஹ் அந்த சிறப்பு கொடுத்திருப்பான். நம்மள ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அது இருக்கு, அவங்ககிட்ட காசு இருக்கு, என்கிட்ட காசு இல்லை. உங்ககிட்ட காசு இல்லைன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? வேறு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். அவங்களுக்கு காசு இருக்கும், ஆரோக்கியம் கம்மியா இருக்கும்.
நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும், காசு கம்மியா இருக்கும். மாத்தி மாத்தி எல்லாமே கலந்தவர்களாக நம்ம இருக்கிறோம்ல. இப்ப நம்மள நல்ல மார்க்கம் ஞானம் உடையவர்களாக இருப்பாங்க, மக்கள்கிட்ட சகஜமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, களப்பணியாளர்களாக இருப்பாங்க. நீங்க பாருங்க, எத்தனையோ பெண்கள் இதற்கு முன்னாடி உள்ள காலங்களில் தர்கா நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு பின்னால் ஓடக்கூடியவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கான்? மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு அவையில ரப்புல் ஆலமீன் நம்ம உட்கார வச்சிருக்கான். அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நேர்வழியை நாம் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் நமக்கு வந்த நேர்வழியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணுமா இல்லையா? நாம நாளைக்கு மறுமையில போய் அல்லாஹ்ட்ட போய் நாம இறைவா உன்னுடைய பாதையில நான் இந்த பணி செய்தேன் என்று சொல்வதற்கு நமக்கு ஒண்ணு வேணும்ல. அதற்காக அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நான் தாவா களத்துக்கு வரேன். இப்படி உங்களை தரம் உயர்த்துவதற்கான பயனுள்ள கல்வியின் பக்கம் நீங்கள் வருவதற்கான அனைத்து செட்டப்பையும் நம்ம செய்ய தயாரா இருக்கும். நான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, என்ன சொல்றாருன்னா, பாய் என் பிள்ளைய நீங்க ஃபஜ்ர் தொழுவ கூட்டிட்டு வந்துருங்க. இப்ப அவர் சொல்லும் போது நம்ம கேட்கிறோம், என் பாய் நீங்களே கூட்டிட்டு போயிடலாமே, எனக்கு உடம்புலாம் வலிக்குது பாய். ஒரு தகப்பன் அவன் சரியான நேரத்தில் எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை தொழுகைக்காக எழுப்பி, தன்னுடைய மனைவியை தொழுகைக்காக எழுப்பி காலையில தொழுகைக்கு வந்துட்டார்னா அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கும். நாம் வெளி மக்களுக்கு தாவா செய்வது இருக்கட்டும், நம் கணவர்மார்கள் தொழுகைக்கு வராங்களா? நீங்க தான் செய்யணும். நம்ம பிள்ளைங்களை, நம்முடைய கணவரை நீங்க இந்த பக்கம் அனுப்புனீங்கன்னா ஃபஜ்ருக்கு வரும்போது ஒரு குர்ஆன் எடுத்து வாசிப்பாங்க. ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்களுக்கு என்ன செய்யும், திருப்பி திருப்பி கேட்கும்போது நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்துல போடுவான். அப்ப நம்ம குடும்பத்தாரை நாம் ஜமாத்தோடு என்ன செய்யணும், இணைக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். இளைஞர்கள், நீங்க உங்க பிள்ளைய இந்த வயசுலயே கொண்டாந்து இணைக்கலன்னா அப்புறம் உங்க கண்ட்ரோலும் இருக்க மாட்டான். இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப டேஞ்சரா போய்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைகளை நீங்க தாவாவோடு இணைக்கிறீங்கன்னு வைங்க, அவங்க இங்கேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஜமாத்து போனா வீணா போயிடுவான். எது வீணா போறது? எந்த மறுமையை பத்தி பேசுறோம், எந்த அல்லாஹ்வை பத்தி பேசுறோமோ அதை சில பெற்றோர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜமாத்து போனா வீணா போயிடுவான், டே ஒழுங்கா படிடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரும். அவன் கடைசியில படிக்கவும் போக மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்யறாங்க, பல நேரங்களில் தவறான ஒரு சூழல்களில் சிக்கக்கூடிய நிலைமைகள் சில இடங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளை, கணவனை, நம்ம குடும்பத்தை இந்த தாவா பணிக்குள்ள நாம அங்கம் வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் எந்த விஷயத்தை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நற்பாகியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாகிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.